ஜி சந்திரன் ஜி உயிர் இருக்கா? கபிலா விட்டு கொண்டு ஒரே அடி. பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மூசிக்கலாம் வ்ளாக்ஸ். வ்ளாக்ஸ்லாம் பார்த்து மூசிக்கலாம் தான் வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் எதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது எங்களோட ஃபஸ்ட்டு வ்ளாக் வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து பருவதமலைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு போய் ஏறிக்கிறோம். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 4 மணிலேருந்து 11 மணி வரைக்குமே பஸ்ஸெலாம் இருக்குது. எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸு போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பட்ஜெட் ட்ரிப்பு தான். அது நடக்கிற பண்ணான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு நல்ல ஒரு வ்ளாகாக எடுத்து போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் பண்ணிக்கிறோம். ஸோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பேலன்ஸ் எல்லாத்தையுமே நான் போக போக அந்த ட்ரிப்பு நடக்கிறது எல்லாத்தையுமே நான் பேலன்ஸ் அப்டேட் பண்ணுறேன். நான் வாய் லைட்டாக கொள்கிறோம், எதுவும் பெருசாக எடுத்துக்காது. பஸ்ஸு கிளம்பின கொஞ்ச நேரத்துலேயே எல்லாருக்குமே பசிச்சதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு கையில் ஒரு பிரெட் எடுத்துகிட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சு. நாங்கள் ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் போக போக தான் தெரிஞ்சது பஸ்ஸுக்காரன் எங்களை மொத்தமாக முடிச்சு விடுவாருன்ட்டு. நீங்களே அதை பாருங்கள். அவரோட பிளேலிஸ்ட்டை கேட்டு எல்லாருக்குமே தூக்கம் தான் வர ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு அண்ணன் ஒரு இடத்துல ஸ்டாப்பிங் போட்டார். அந்த இடத்துல நாங்கள் எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்புறம் தண்ணி பாட்டில் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு நாங்கள் திரும்பவும் பஸ்ஸுக்கே போயிட்டோம். உள்ளார வந்து பார்த்தா இவனுங்க எல்லாருமே மூஷன் இருக்கானுங்க. அப்புறம் என்ன, நாங்கள் வாங்கின அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அங்கேயே பாதி பாதி பங்கு போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே சிரித்து பேசி விளாண்டு இருந்தோம். போகிறதே தெரில. வெயிட் பண்ணி பார்த்தா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டே வந்துடுச்சு. நாங்களும் பஸ்ஸை விட்டு இறங்கி பருவதமலை பஸ் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்தோம். பார்த்தா பருவதமலைக்கு பஸ்ஸே கிடையாதான். நாங்கள் போன டைமுக்கு பஸ்ஸை தேடி தேடி லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே பக்கத்துலேயே ஒரு கடை இருந்தது. அந்த கடைக்கு போயிட்டு ஒரு பிளேட் எவ்வளோன்னு கேட்கும் போது அவர் 30 ரூபான்னு சொன்னார். சரி ஓகே நான் ஒன்று கொடுத்துருக்கேன்னு சொல்லும் போது ஒரு எல்லா மசாலா எல்லாத்தையுமே கலக்கி அது ஒரு நல்லா ஒரு அண்டாவில் போட்டு கவரில் அப்படியே ஊற்றி எங்ககிட்ட கொடுத்துட்டாரு. நாங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சின்னு இருந்தோம். ஏன்னா இப்போ நாங்கள் போன டைமுக்கு பஸ்ஸே கிடையாதுன்ட்டாங்க. பஸ்ஸு வந்து 4:30 தான் வரும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளுக்கு ஆள் மூஞ்சி பார்த்துன்னு உட்காந்து நின்றுட்டு இருக்கும் போது அங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்கெல்லாம் வந்து தம்பி கொஞ்சம் எங்களை வீடியோ எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரி நாங்களும் சிரிச்சினே வீடியோ எடுத்தோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சொல்லுங்க உங்கள் பேர் சொல்லுங்க. நரேஷ்குமார். நரேஷ்குமார். சொல்லாதமாமா ஒரு விளம்பரம் சும்மா விளாக். இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியாவே கிடையாது அந்த டைமில். ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிரிவலம் நடந்துட்டு இருந்தாங்க. சரி அவங்களோட அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டோம். ஆன் பண்ணியா? ஆனதா இருக்கு. திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டோம். நடக்க ஆரம்பிச்சேன். ஒரு மணி நேரத்துக்கு கிரிவலம் நடப்போம். அடுத்தது போய் 4 மணிக்கு தான் பஸ்ன்னு சொல்லிட்டாங்க. குரல் கேட்கல, குரல் கேட்டா போதும் எனக்கு. பக்கத்தில் தான் இங்கே கிரிவலம் அந்த கோயில் இருக்கா. இப்போ நாங்கள் கிரிவல கோயில். திருவண்ணாமலை கோயில் இல்லை, கிரிவல கோயில். சரி ஓகே ஏதோ நான் தப்பாக சொல்லிட்டேன். சரி சரி இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். கரெக்டாக 4 மணிக்கு பஸ் எடுப்போம். நாங்கள் நம்ம 4 மணிக்கு கரெக்டாக இங்கே ரிட்டர்ன் வரோமா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். நாங்களும் கொஞ்சம் தூரம் நடந்துட்டாக்கப்புறம் ஃபைனலாக அந்த திருவண்ணாமலை கோயில் எல்லாரும் கிரிவலம் நடந்துட்டு இருந்தாங்கல்ல அந்த கோயிலுக்கே போய் சேர்ந்துட்டோம். உள்ளார போயிட்டாக்கப்புறம் ஆளுக்கு ஒரு கற்பூரம் வாங்கிட்டு நாங்கள் மண் ஏற்ற போயிட்டோம். சீக்கிரத்துங்க. கீழே கீழே உணர போகுது. நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு திரும்பவும் பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் 1:30 மணிக்கு திருவண்ணாமலை கிட்ட வந்தோம். இங்கே வந்து பஸ்ஸு கேட்டதுக்கு 4 மணிக்கு தான் பஸ் எடுப்பேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி இன்னும் இந்த 2 மணி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி இங்கே தான் திருவண்ணாமலை 1 கிலோமீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு திருவண்ணாமலை கிட்ட போய் பார்த்துட்டோம். ராஜகோபுரம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு தரிசனமே ராஜகோபுரம் தான். அப்புறம் என்ன ஆச்சு பின்னாடி ஒரு அப்படியே வாக் போட்டு வந்துட்டு எப்படா பஸ் எடுத்தாங்க அவங்க வந்து 4 மணிக்கு மேலே தான் எடுப்பாங்க. அப்போ இன்னொரு பஸ்ஸு கேட்கும் போது என்ன ஆச்சுன்னா நீங்கள் போலூர் போகணும், போலூர் போயிட்டு அப்புறமேட்டு பருவதமலை போங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் நம்ம எல்லோரும் போலூர் போகணும். ஸோ
கைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருந்தோம் இந்த பஸ்ஸுக்கு. ஃபைனலி பஸ் அரைவிடு. ஒரு அரை மணி நேரம் லேட்டு. அரை மணி நேரம் போறதுக்குடா. நாங்கள் எல்லாருமே இந்த பஸ்ஸை ஏறும் போது அண்ணன் ஒரு வைபாக தான் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு இருந்த எல்லா தூக்கமும் போயிடுச்சு. வந்துட்டோம் வந்துட்டோம். யாருமே இல்ல. பாத்தீங்கன்னா நம்ம பஸ் விட்டு இறங்கியாச்சு. இறங்கி இப்ப பருவம் தான் நடந்து போயிட்டு இருக்கோம். போற வழிதான் இது. இந்த மாதிரிதான் வந்து பார்க்காதீங்க. பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல காட்டுறேன். ரோட்ல சுத்தமா இங்க லைட் ஃபெசிலிட்டி கூட எதுவுமே கிடையாது. நீங்க காலையில வரதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் வர மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடு எப்படி இருந்து காட்டுறேன். ஆஃப் பண்றேன். இதை பாருங்க இப்படிதான் இருக்கும். நான் மேல போயிட்டு காட்டுறேன். நண்பர்களே அதோ இது பாருங்க, இங்கதான் நம்ம போகணும். ஒரு வழியா நாங்க என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். எங்க பேக் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, ஜூஸு, அதுக்கப்புறம் மிக்சரு, பிஸ்கெட்டு, எல்லா பிளாஸ்டிக்குமே 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அது ரிட்டர்னபிள் தான். நீங்கள் திரும்ப அந்த பிளாஸ்டிக் எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காசை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த நாய் நாங்கள் எதனா போடுவோமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அவளாக காத்துன்னு இருந்தது. அதுக்கு நாங்கள் கடைசியாக ஒரு ப்ரெட்டை போட்டுட்டு எல்லாருடைய செக்கிங்கையும் முடிச்சுட்டு கடைசியில் அந்த மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம். செருப்பு போட்டு போகணுமான்னு தோணுது. செருப்பு இல்லாமல் அங்க இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியா அந்த மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம். கைஸ் இப்போ நாங்கள் கரெக்டாக எங்கே வந்துட்டோம்னா பருவதமலை ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போதான் செக்கிங்லாம் முடிஞ்சுது. செக்கிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ எங்களை உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா என்ட்ரி சார்ஜ் வாங்குவாங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா என்ட்ரன்ஸ் சார்ஜ் வாங்குறாங்க. நம்ம சேஃபாக போயிட்டு சேஃபாக வரும். ஸோ வாங்க இந்த ஜேர்னியை எங்க கூட நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. பாருங்க கைஸ் 96 அந்த மலையோட பேஸ் ரீச் பண்றதுக்கே எங்களுக்கு வந்து கிட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ கைஸ் அங்க பாருங்க கைஸ், ஒரு ஏறாரு இப்பதான் மேல. ஐயோ ஐயோ இடம் அருமையா இடம், சூப்பரா இருக்கு இடம், பீஸ்ஃபுல்லா இருக்கு. 100 மீட்டருக்கு ஒரு கோயிலா வச்சிருக்கீங்க. மழை வந்துடா மழை அருமை அருமையோடு உங்களுக்கு அது கேக்குதா? கொளுத்துங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துலயே வந்து ஏதோ ஒரு அருவியோட சவுண்ட் கேட்டுருந்தது. நாங்களும் சரி என்னதுன்னு போய் பார்த்தா நிஜமாலே சூப்பரா ஒரு அருவி இருக்குங்க. பருவதமலை போறவங்க யாராவது மிஸ் பண்றாங்க பார்த்துட்டு போயிருந்தேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சவுண்டு நல்லாவே கேட்டுச்சு எங்களுக்கு. நல்லாவே இருக்கு. ஆனா நான் ஸ்பைடர் வெப்ஸ் தான் அதிகமா இருக்கு. நடுவில் இந்த அருவி நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த அருவில இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு காலையிலே நடக்க ஆரம்பிச்சுட்டு பண்ண முடியும். நல்லது. அப்படியே பேசினே போகும்போது ரொம்ப அழகான வியூஸ்லாம் நிறையவே இருந்தது. அது அப்படியே சும்மா நார்மலா பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு போயிடுவோம். மறக்காம இந்த மாதிரி ஸ்பாட்லாம் நீங்க காலையிலே போகும்போது போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நாங்க ரிட்டர்ன் வரும்போது இந்த அளவுக்கு கிளைமேட் இல்லை, வெயில் தான் இருந்தது. ஒன்னும் வேலையாவில போல யாருக்கும். அண்ணா மேல சூழ்ந்தாடா வாங்கடா ஏரியாண்ட வாங்கடா பீஸ்லடா வாங்கடா ஏரியாண்ட வரடியா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் சிவனை மனசு நினைச்சிட்டே
ஒண்ணுமே ஆகல. ஜி பாருங்க ஜி சந்திரன் ஜி உயிர் இருக்கா கபிலா விட்டு ஜி இது அபிலாஷ் நம்மளால இத்தனை பாட்டு அவங்க எத்தனை 2 பாட்டு தான் இது இது அபிலாஷ் ஒரு ராய் குடி அவனை தான் விட்டு பாவன சந்திரனு போடுங்க பேக் பிடி பேக் மூடு பேக் மூடு பேக் மூடு ஒரே அடி தண்ணி ஊத்துதாடா மோட்டர் கம்பா கொடு வாண்டி கிளியர் ஆயிடும். இப்போ நம்ம பனி பிரதேசங்கள் உள்ளாரில் இருந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு ப்ரோட்டீன்காக நம்ம இப்போ என்ன ஒன்றா சாப்பிடலாம். மரம் ஊச்சா குடிக்கலாமா? அது அலௌடு போட்டு அங்கே பாருங்க. கொஞ்சம் தூரம் தான் ஏரியாச்சு கோல் எது அடிங்க டே ஐயோ மைக்கு 5000 ரூபா. பார்த்தீங்கன்னா நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஜெயிச்சு விட்டோம். வந்துட்டோம் நாங்கள் கடைசியாக. இதுக்கு மேலே கிடையாது. போன வீடு நீங்கள் தான் யாரை காப்பாற்றுங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்த விளாக் வெயிட் பண்ணுங்கள். வரட்டா.